இந்த சண்டே கூட வேலைக்கான அலுவல்களில் போய் ரொம்ப ஈடுபடாது. கீப் யுவர் ஹார்ட் அட் ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்டுக்காக தான் ஆண்டவர் 7ஆம் நாளில் ஓய்வு நாளாய் ஆசிரித்து அந்த ஓய்வு நாளில் வேலை செய்கிறவனை கொலையை செஞ்சிருங்கன்னு சொன்னார். அவன் உயிரோடு இருக்கிறத விட செத்து போகிறதே நல்லதுன்றார். எதற்கு இப்படி சொன்னார்? நான் நிச்சயமாக நம்புகிறேன், நம்முடைய நன்மைக்காகவே. நாம் இளைப்பாறணும்னு விரும்பி தான் ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். வேலை செய்கிறத கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எந்த நேரமும் வேலை செய்யணும், எந்த நேரமும் பிஸியாக இருக்கணுன்றதுலேருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், 6 நாள் வேலை செஞ்சுட்டா 1 நாள் ரெஸ்ட் எடுப்பா. ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் செய்யலாம்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நிறைய பேருடைய லைஃப்பில் அந்த ஓயாத வேலை பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் எத்தனை பேருங்க சர்ச்சில் உட்காந்துட்டு பிஸ்னஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க? என்ன வாட்ஸ்அப் வருது, என்ன இமெயில் வருது. எப்பா 1 நாள் ரெஸ்ட் கொடுப்பா. 1 நாள் என்ன சம்பாரிச்சு 3 வேளை தானே சாப்பிட போகிறோம்? என்னதான் நம்ம கோடி கோடியாக சம்பாரிச்சாலும் ஒரு வீட்டில் தானே வாழ போகிறோம், ஒரு அறையில் தான் தூங்க போகிறோம். அந்த 1 நாள் ரெஸ்ட் எடுப்பா. 1 நாள் ஓய்ந்துரு. உன் சரீரத்துக்கு இளைப்பாறுதல், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். தேவனோடு நம்ம நேரத்தை செலவழிக்கலாம், நன்மை செய்கிறதுலேயும் நாம நேரத்தை செலவழிக்கலாம். உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு எவ்வளவு வேகமா ஓடலான்னு வராதிங்க, இளைப்பாறணும். இன்றைக்கு மேனேஜர் சவுண்டு, கம்பெனி சவுண்டு இதெல்லாம் கேட்காம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஐ வாண்ட் டு லிசன் டு காட்ஸ் வேர்ட். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துருக்க, அப்போ கூட ஃபோனை தடி, அப்போ 1 நாள் ரெஸ்ட் கொடுப்பா. அந்த ஃபோனே அழுதுரும், எனக்கு 1 நாள் ஓய்வு நாள் கொடுப்பா. சர்ச்சில் கூட உட்காந்து என்ன போட்டு நம்பிக்கிட்டே உட்காந்துருக்கேன், எவ்வளோ வலிக்கும்னு சொல்லுவோம். அது வாயிருந்தா அழுதுரும். அதை போட்டு தேய்ச்சி 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 அதுக்கு மட்டும் வாயிருந்தா அழுதுரும். உடுப்பா என்ன தேக்காதப்பா, போதும்பா, வலிக்குதுப்பான்னு சொல்லும். ரெஸ்ட் கொடுங்க, ரெஸ்ட்.